ஏங்க என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. இந்தாங்க. பிள்ளைங்களோட முகத்தை பார்த்ததுமே என் மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சுமா. அது சரி, மனசு நிறைஞ்சா போதுமா? வயிறு நிறைய வேண்டாமா? தினமும் நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிடுறீங்க. இன்னைக்காச்சும் இங்க சாப்பிடுங்களேன். சாப்பிடுங்கப்பா. ஐயோ அக்கா, ரஜினி மட்டும் அப்பாவை பார்த்தா ஐயோ ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. படபடப்பா இருக்கே. என்னாச்சு? எல்லாரும் ஒரே இடத்துல குரூப்பா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இது? யார் முகமும் சரியில்லையே. தள்ளுங்க தள்ளுங்கன்றல, தள்ளுங்க. அம்மா, நீயா? நீ சாப்பிடுறதையே அவங்க எல்லாம் மறைச்சிட்டு நிக்கிறாங்க. என்ன திடீர்னு நீ முதல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க? அதுவும் வடை பாயசம் வேற. எல்லாம் புதுசா இருக்கே. ஐயோ அம்மா, தண்ணி கொடுக்கா. இந்த தண்ணி குடிங்க. யாராவது ஏதாவது சொல்லுங்க. இப்படியே பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொல்றதுக்கு என்னடி இருக்கு? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ராதிகா கல்யாணம் முடிவாயிடுச்சுல்ல. நான் தான் வடை பாயசத்தோட சமைக்க சொன்னேன். ஆளுக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பிட வரீங்களே, எனக்கு பசிக்காதான்னு ஒரு வார்த்தை கேட்டேன். உடனே நீதான் முதல்ல சாப்பிடணும்னு அடம் பிடிச்சு என்ன சாப்பிட உட்கார வச்சுட்டாங்க. சரியாதான் செஞ்சிருக்காங்க. ஆனா இதுக்கே இப்படி முடிக்கிறாங்க எல்லாரும். நான் கூட அன்னைக்கு உன் கல்யாண நாளை கொண்டாடின மாதிரி இன்னைக்கு உன் புருஷனோட பிறந்த நாளை கொண்டாடுறியோ நினைச்சேன். ஏண்டி இப்படி பேசுற? அப்பான்னு சொல்ல மாட்டியா? அப்படி சொல்ற அளவுக்கு என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டா இருந்தாலு. என்ன காலையிலேயே டென்ஷன் ஆக்காத. நீ ஆபீஸ்க்கு போலியா ரஜினி? அக்கா, ஒரு ஃபைல மறந்து வச்சுட்டு போயிட்டு அதை எடுக்க தான் வந்தேன். அக்கா இந்தக்கா, இந்த பாயசத்தை குடி, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அப்பா டென்ஷன் டென்ஷன். உள்ளதான் போயிருக்கா. சரிம்மா, நான் கிளம்புறேன். பாய்க்கா. பைமா. வீடா அது? கொஞ்ச நேரத்துல மிலிட்டரி கேம்ப் மாதிரி ஆயிடுச்சு. அவகிட்ட அப்பா வந்திருக்காருன்னு சொல்ல வேண்டியதானமா? எதுக்குதான் இப்படி பயப்படுறியோ? ஏ ரஞ்சிதம், இல்லம்மா, அது பயம் இல்ல. ரஜினி இந்த வீட்டு பொறுப்பை தனியா சுமக்கிறாள்ல, அந்த மரியாதை. அந்த புள்ள பாவமா என் இடத்துல இருந்து இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறல்ல, அப்பாவை கொஞ்சம் கண்டிப்பா தானமா இருப்பா. சங்கரி, அப்பாவுக்கு கொஞ்சம் பாயசம் குடுறி. சரிங்கம்மா. ஏங்க, நீங்க பாயசம் குடிச்சிட்டு கிளம்புங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்து தரேன். லேட் ஆயிடுச்சுல்ல. சரிம்மா.
எப்படிங்க இருக்கு? பாயாசம் ரொம்ப நல்லா இருக்குமா. தேங்க்ஸ்ப்பா. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிங்கப்பா. எனக்கு இது போதும்மா. இந்த ஒரு நாளை நினைச்சுக்கிட்டே என் காலத்தை ஓட்டிடுவேன். சரி, நான் வரேன். சரிங்க. வரேம்மா. சரிங்கப்பா. வரேம்மா. வரேன்ப்பா. சரிப்பா. சார், வாங்க ரஜினி மேடம். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஆமா சார். அது பார்க்கிங் வரைக்கும் வந்து பேசுற அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா? ஆமா சார், எனக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் தெரியுமே, நீங்க செய்யற ஒர்க்குனால மட்டும்தான் இந்த ஆபீஸே ரன் ஆகுதுன்னு ஷோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. சார், நான் எதுவும் ஷோ ஆஃப் பண்ணல. ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னு எல்லாரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்றோம். உங்களுக்கு அது ஷோ ஆஃபா தெரிஞ்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சார். எல்லாரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்றீங்க. ஆனா ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே பேரு ரஜினிக்கு. அது எப்படி? நேர்மையா வேலை செய்யறேன் சார். என் கூட ஒர்க் பண்றவங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். அதான் அவங்க அப்படி சொல்றாங்க. நீங்களும் அது அப்படியே பெரிய அவார்ட் மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ? அவார்ட் மாதிரிலாம் இல்லை சார். அது நிஜமாவே என் ஹார்ட் ஒர்க்கு கிடைக்கிற அவார்ட் தான். அப்படி கிடைக்கிறதுனால தான் அடுத்த ப்ராஜெக்டை இன்னும் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுது. லோக், ரொம்ப நாள் இப்படியே ஓட்ட முடியாது ரஜினி. உன் டிராமாவுக்கு சீக்கிரமாவே ஒரு எண்டு கார்டு போட தான் போறேன். உங்களுக்கு இந்த மாதிரி முக்கியமான வேலையெல்லாம் நிறைய இருக்கு சார். நான் வந்த வேலையை சொல்லிட்டு கிளம்பிடுறேன். 25ஆம் தேதி என் தங்கச்சிக்கு கல்யாணம் சார். அச்சா, ஓ, அப்போ அந்த இன்விடேஷன் உண்மைதான் இல்லையா? இந்த மாதிரி என்ன பர்சனலா இன்சல்ட் பண்ணி பேசினா ஹெட் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நான் சொன்னதும் உண்மைதான். அத மெதுவா பாத்துக்கலாம். நான் எங்க போறேன்? இங்க தானே இருக்கேன். ஆனா சம்திங், ஏதோ மேரேஜ். என்னது அது? அத சொல்லுங்க. 25ஆம் தேதி என் தங்கச்சி கல்யாணம். எனக்கு லீவ் வேணும் சார். கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களாமே. ஓகே, லீவ் எடுத்துக்கோங்க. பட் 24, 26 இந்த 2 டேட்ல எந்த டேட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 25 அன்னைக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா கம்பெனில அன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. ஸோ 25th நோ லீவ். சார், அன்னைக்கு தான் கல்யாணம். உங்க வீட்ல என்னைக்கு கல்யாணம்னு பார்த்துட்டு கம்பெனில மீட்டிங் ஷெட்யூல் பண்ண முடியாதுல்ல? 25 மீட்டிங் இருக்கு. யூ ஹேவ் டு அட்டெண்ட் இட். காட் இட்? சார், நீங்க வேணும்னு இப்படி பண்றீங்க. கல்யாணத்தை விட்டு நான் எப்படி சார் வர முடியும்? லுக் ஹியர், மீட்டிங் நான் அரேஞ்ச் பண்ணல. ஹெட் ஆபீஸ்ல இருந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஐ கான்ட் டு எனிதிங் அபௌட் தட். எனிதிங் எல்ஸ்? நான் கிளம்பணும். நத்திங் சார். சொல்லுங்க. என்னால அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாது சார். ஓகே, இட்ஸ் அப் டு யூ. பட் கான்சிக்வன்ஸ் என்னவோ நீ தான் ஃபேஸ் பண்ணணும். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். நான் லீவ் எடுக்கிறேன். வரேன் சார். ஹலோ, நான் சொன்ன மீட்டிங்க 25th அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. இமிடியேட்டா எல்லாருக்கும் மெயில் பண்ணுங்க. குயிக் ஃபாஸ்ட். என்கிட்டயா உன் திமுறை காட்டுற? நான் யாரு, என் திமுரு என்னன்னு நீயும் பாரு. இவ்ளோ டைம் வேஸ்ட் பண்ணி ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த ஆள் ஒர்த்தே இல்லைங்க. விடுங்க. எங்க ஆபீஸ்க்கு வர வரைக்கும் அவன் யாருன்னே தெரியாது பார்த்திபா. ஆனா அவன் ஏன் என் மேல இவ்ளோ வெஞ்சன்ஸ் வச்சிருக்கான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு வேணா அவனை பத்தி தெரியாதுன்னு சொல்லுங்க. ஆனா அவன் உங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்திருப்பான்னு எனக்கு தோணுது. என்னங்க? இல்ல, எனக்கும் தோணுச்சு பார்த்திபா. முதல் நாளே வந்ததும், ஓ
நீ தானே ரஜினி. யாரு கேட்டாலும் ரஜினி ரஜினி உன் பேர் தான் சொல்றாங்கன்னு சொல்றான். தனக்கு கீழே வேலை பார்க்கறவங்க எப்பவுமே தன்னை மீறி போயிடக்கூடாதுங்கிற ஒரு பாஸ் மென்டாலிட்டி தான். அப்படிதான் இருப்பான். அன்னைக்கு அவன் பேசும்போது தெரியலையா உங்களுக்கு? கம்பெனிக்கு எது நல்லதுன்னு நான் பார்த்து பார்த்து செய்யறேன். என் வேலையில நான் நேர்மையா தான் இருக்கேன். அது அவனுக்கு பிளஸ் தானே. கம்பெனியும் இம்ப்ரூவ் ஆனா அவனை தானே பாராட்ட போறாங்க. மத்த இடத்துல அப்படிதான் நடக்கும். ஆனா இங்க என்ன நடந்தாலும் கிரெடிட் உங்களுக்கு தானே கிடைக்கும். அதனாலதான் டென்ஷன் ஆவறா. ஓ, அப்போ அவன் செய்யறது தப்பு இல்லைன்னு சொல்றியா பார்த்திபா? உங்க வேலையில நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க. எந்த வேலையா இருந்தாலும் தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நடக்கணும். தனக்கு தான் எல்லா கிரெடிட்டும் கிடைக்கணுங்கிற அவனோட முதலாளி மனப்பான்மை தாங்க பிரச்சனை. அதான் தப்பு. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றது? கல்யாணத்தன்னைக்கு மீட்டிங் வச்சிருக்கான், வந்தே ஆகணும்னு குதிக்கிறான். உங்களை பார்த்தா இப்பதான் முடிவெடுக்க போற மாதிரி தெரியலையே. ஆல்ரெடி முடிவெடுத்துட்டீங்க போல. முடிவா? நானா? ஆமா. அவங்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்க? ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு தானே வந்திருப்பீங்க. என்ன பதில் சொன்னீங்க? அது வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான், சிம்பிள். அதான் உங்களோட முடிவு. சொல்லியாச்சுல்ல, விட்டு தள்ளுங்க. இனிமே அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. தன்னால அவனே தேடி வருவான். அன்னைக்கு நடந்த மாதிரி. அம்மா, அண்ணாச்சி ப்ராஜெக்ட் இன்னும் முடியலையா? ஆஹா, இனிமேதான் ஆரம்பிக்கவே போகுது. அப்ப கண்டிப்பா அவனே வருவான். சாரி கேட்டதெல்லாம் இன்னும் மறந்திருக்க மாட்டான்ல. இப்படியே சிரிச்சுக்கிட்டே போய் கல்யாண வேலையை பாருங்க. நம்ம பாலிசி ஞாபகம் இருக்குல்ல? லிவ் திஸ் மொமெண்ட். எப்படி இருக்கு? ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போலயே மண்டபம். பின்ன ரஜினி ஃபேமிலினா சும்மாவா? என்ன நினைச்சீங்க? எங்க அக்கா அவளே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணா. சரி, எதுக்கு இங்க வர சொன்ன? உங்ககிட்ட வேற யாராவது இப்படி அடம் பிடிச்சிருக்காங்களா? இல்ல. அது சரி, ஏன் இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்க? நீங்க என் கூடவே இருக்கணும், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும், உங்க கைய கோத்துக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்கணும். இந்த மாதிரிலாம் யாருமே உங்ககிட்ட கேட்டு அடம் பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன மாதிரி உங்களை யாருமே லவ் பண்ணலன்னு அர்த்தம். நீங்க வேணும்னா நான் எவ்வளவு வேணாலும் யார்கிட்ட வேணாலும் சண்டை போடுவேன், அடம் பிடிப்பேன். சரி, இப்ப எதுக்கு இங்க வர சொன்ன? கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அப்புறம் 2 பேரும் ஒன்னாவே தானே இருக்க போறோம். இன்னைக்கே வந்தாகணும், ஏன் அடம் பிடிக்கிற? நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிற இந்த இடத்துல சில விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், எங்க வேணாலும் போலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? ஆனா லவ்வர்ஸா மீட் பண்றதுல ஒரு த்ரில் இருக்கு. அதுக்கு இன்னும் 2 நாள் தானே கிடைக்கும். இப்ப மீட் பண்ணியாச்சு. அடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அது எல்லாமே எனக்கு சொல்ல போறேன். அப்படி சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு? எதுக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பத்தி நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க ஒய்ஃபா உங்க கைய பிடிக்கும் போது நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல எங்க போனாலும் எல்லாரும் அப்பாவை பத்தி கேட்பாங்களா? எனக்கு அழுகையா வரும். அந்த அழுக கொஞ்ச நாள்ல கோவமா மாறிடுச்சு. கோவப்பட்டு கத்துனா, சண்டை போட்டா யாரும் நம்ம கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு அப்படியே இருந்து இப்போ கோவக்காரியாவே ஆயிட்டேன். என்னோட திங்ஸ நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், யாரோட திங்ஸையும் நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். அதுக்காக ரொம்ப சின்ன வயசுலலாம் நான் இப்படி கிடையாது. அப்போ ரொம்ப சேட்டை பண்ணுவேன். ஸ்கூல் படிக்கும் போது இந்த பின்னாடி ரப்பர் வச்ச பென்சில் இருக்குல்ல, அதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கூட வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க வீட்ல அதை வாங்கி கொடுக்கற அளவுக்கு வசதி கிடையாது. என் கிளாஸ்ல ஒரு பையன் அந்த பென்சிலை வாங்கிட்டு வந்தான்.
ஒரு வாட்டி குடுடான்னு கேட்டேன், தரவே இல்ல. எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஆ, ஆனா மறுநாளே ஹாப்பி ஆயிட்டேன். அப்போ பென்சில் வாங்கிட்டியா? இல்ல, அந்த பையன் பென்சில திருடி ஒளிச்சு வச்சிட்டேன். அவன் அதுக்காக வீட்ல அடி வாங்கி அழுதுட்டே வந்தான். அடிப்பாவி, அவ்வளோ பெரிய சாடிஸ்டா நீ? நீங்க வேற. என் பேக்ல அவன் பென்சில பாத்துட்டு ரஜினி அக்கா என்ன செம்மையா வெளுத்து வாங்கிட்டா. அன்னையில இருந்து நான் யார் பொருளும் நமக்கு வேணா, நம்ம பொருளும் யாருக்கும் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்குள்ள இவ்ளோ கதை இருக்கா? வெளியே இருக்கிற ராதிகாக்கும் உள்ள இருக்கிற ராதிகாக்கும் இவ்ளோ வித்தியாசமா? நீங்க என்ன பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் தான் உங்களை இன்னைக்கு வர சொன்னேன். என்ன பத்தின சின்ன விஷயம் கூட உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இவ்ளோ நேர்மை இருக்குன்னு நினைக்கிறாளே, இவ்ளோ போய் நம்ம ஏமாத்துறோமே. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல ராதிகா, நீ இவ்ளோ ஓப்பனா எல்லாத்தையும் பேசும்போது நானும் ஒரு உண்மையை உன்கிட்ட சொல்லிடலான் இருக்கேன். நிஜமாவா? அப்போ உங்ககிட்டயும் சீக்ரெட்ஸ் இருக்கா? இருக்கும் இருக்கும். நீங்க லவ் பண்ணதே சீக்ரெட்டா வச்சிருந்த ஆள் தானே? அப்படி இல்ல, அந்த லவ் பத்தி நான் சொல்லணும். லவ் பத்தியா? சொல்லுங்க. நான் 5 வருஷமா லவ் பண்ணது உண்மைதான். ஆனா நான் லவ் பண்ணது ஒண்ணே இல்ல. அரவிந்த், நீ தான் எதையும் மறைக்கூடாதுன்னு சொன்ன, அதான் உண்மையை சொல்லிட்டேன். யாரை லவ் பண்ண? யாரை லவ் பண்ண? சொல்லு. யாரை லவ் பண்ண? கேக்குறேன். சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்றது கேளு ராதிகா. இரு ராதிகா, சொல்றது கேளு. விடு. விடு. கேளு ராதிகா. விடு. சொல்றது கேளு. விடு. விடு. ராதிகா ப்ளீஸ். நான் சொல்றது கேளு. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. சொல்றது கேளு ராதிகா ப்ளீஸ். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இங்க பாரு, இப்ப நான் கையை விடுறேன். ஆனா மறுபடியும் நடிக்கூடாது சொல்லிட்டேன். விடுறேன். அம்மா தாயே, சும்மா இப்படி பேசினா நீ என்ன பண்றேன்னு சொல்லி பார்த்தா, ஐயோ என்ன அடி. இதெல்லாம் ஒரு விளையாட்டா? விளையாட்டுக்கு பேசுற விஷயமா இது? இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டு. ஐயோ, இப்படி பேசினா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தெரியுது. இனிமே சத்தியமா பேச மாட்டேன், ஓகேவா? காலம் முழுக்க இந்த உண்மை இவளுக்கு தெரியாம பாத்துக்கணுமே. எப்படித்தான் சமாளிக்க போறோம்னோ தெரியல. கடவுள் தான் பாத்துக்கணும். சாரி. ஓகே ராதிகா. சாரி அரவிந்த். ஓகே. ரொம்ப வலிக்குதா? பரவாயில்ல விடு. சாரி. நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத ராதிகா. சரி போலாமா? இந்த ரகுக்கு மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். அட புது மாப்பிள, சொல்டா மாப்பிள. என்னடா சொல்லணும்? மெசேஜ் பண்ணிருக்கேன், பார்த்துட்டு ஒரு ரிப்ளை கூட இல்ல. அவ்வளோ பிஸியா இருக்க மாதிரி காட்டிக்கிறியா என்கிட்ட? டேய் சூடாவாத. புது மாப்பிள கூலாரு. ஒரு சின்ன வேலை முடிச்சிட்டு கால் பண்ணி பேசலான்னு இருந்தேன். அதுக்குள்ள உனக்கு அவசரம். சரி விடு, நேர்ல பார்க்கும்போது டீல் பண்ணிக்கிறேன். எப்போ வர? அதை பத்தி பேசதா கால் பண்ணலான்னு நினைச்சேன். சாரிடா மாப்பிள, என்னால கல்யாணத்துக்கு வர முடியல, தப்பா நினைச்சுக்காதடா. டேய் என்னடா சொல்ற? மாப்பிள கோவப்படாம கேளு. 25th அன்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதுவும் அப்ராட்ல. நான் இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவேன். ஏண்டா, என் கல்யாணத்தோட உனக்கு கான்ஃபரன்ஸ் தான் முக்கியமா? எனக்கு கஷ்டமா தான்டா இருக்கு, ஆனா வேற வழி இல்லை. எந்த ஆல்டர்னேட்டும் பண்ண முடியல.
எல்லாம் பண்ணிட்டு முடியாம தான் நானே கிளம்புறேன். கல்யாணத்து அன்னைக்கு என் gift மண்டபத்துக்கு வந்து சேரும். ஏண்டா கிஃப்டாடா பெருசு? அப்படி சொல்லாதடா. இந்த gift தான் உனக்கு பெஸ்ட் கிஃப்டா இருக்க போது பாரு. நானே நேரில் வந்து கொடுக்கலான்னு நினச்சேன், முடியல. பட் வந்த உடனே நேராக உங்களை பார்க்க தான்டா வருவேன். நீ முடிவு எடுத்துட்ட, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்செட் ஆகாதடா, ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிக்கோ. வந்த உடனே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி என்ஜாய் பண்ணிடலாம். ஹாப்பி வெட்டிங் டேடா. பாய். பாய்டா. சார், நீங்க கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஓகே. என் ஃப்ரெண்டோட கல்யாணம் 25th இருக்குல்ல? எஸ் சார். நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். பட் அட் எனி காஸ்ட் என்னோட கிஃப்ட் அவன் கல்யாணத்துக்கு போய் சேர்ந்தே ஆகணும். ஷூர் சார். நீட்டாக பேக் பண்ணி கிஃப்ட் பண்ணிட்டு அங்கேயே பிரித்து பார்க்கணும்னு சொல்லுங்க. இல்லை நீங்கள் பிரித்து காட்டுறீங்க. ஓகே சார். அது மிஸ் ஆகவே கூடாது. ஷூர் சார். சார், கிஃப்ட் எங்க இருக்கு? அதோ. ஓகே சார்.